கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த மாதம் முழுவதும் ஆண்டுடைய கிருபை நம்மளை பாதுகாத்தது, நடத்தினது, அவர் நம்மளை போஷித்தார், எல்லாமே செய்தார். ஆமே. இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் முதலாவது நாள் ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து ஒரு வாக்குத்தத்த வசனம் தருகிறார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். அதுதான் இயேசு இந்த நாள் உங்களை பார்த்து வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இது கிருபை வச்சு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பவுல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கள் நல்லா இருக்கும், இது என்னை முள்ளுக்குள்ளே கொட்டிகிட்டே இருக்குது. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கள் நலமாக இருக்குன்னு சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். அதற்கு அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் கிருபை இருந்தாலே போதும், நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்ய தாங்கிக் கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை வர பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையுமே அவருடைய கிருபை மட்டும் இருந்தாலே போதும், தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஆமென். நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கலாம், ஆனால் பணம் இருந்துமே அவருடைய கிருபை இல்லைன்னா அது வேஸ்ட்டு. நம்மகிட்ட நல்லா படித்த நாலேஜ் இருக்கலாம், நம்ம நாலேஜ் இருந்துட்டுமே அவருடைய கிருபை இல்லைன்னா அது வேஸ்ட்டு. ஆகவே அவனுடைய கிருபை ரொம்ப ரொம்பவும் முக்கியமானது. ஆகவே ஆண்டு இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுதாரு, என் கிருபை உன்னோடு கூட இருக்கும். ஆமென். உன்னோடு கூட ஆண்டோடைய கிருபை இருக்கும். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே உங்கள் ஆண்டோடைய கிருபை இருக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஆண்டோடைய கிருபை இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஆண்டோடைய கிருபை இருக்கும். ஆண்டோடைய கிருபை இருக்கும் பொழுது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் என்னது சக்ஸஸாக முடியும். பணம் இன்னைக்கு இருக்கும், ஆனால் நாளைக்கு என்னது இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு அவங்கக்கிட்ட என்ன இருக்காது, பணம் இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் படித்து பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நான் அந்த படிப்பு நாளைக்கு அவங்களுக்கு ஒன்றுமே யூஸாக அமையாது. ஆனால் ஆண்டோடைய கிருபை மட்டும் இருந்தாலே போதும். படிப்போ பணமோ எதோ இருந்தோ இல்லையோ, அந்த கிருபை நம்மளை தாங்கும், அந்த கிருபை நம்மளை நடத்தும், அந்த கிருபை நம்மளை போஷிக்கும். அந்த கிருபை எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த கிருபை நம்மளை என்ன செஞ்சிடும், சூழ்ந்து கொள்ளும். ஆகவே இந்த மாதத்தில் ஆண்டவங்களோட பார்த்து சொல்லுதார், என் கிருபை உன்னோடு கூட என்னது இருக்கும். ஆமென். யார் மேல் ஆண்டவர்களுடைய கிருபை இருக்குன்னா அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். ஆமென். நம்ம அவருக்கு பயந்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்ம மேல் என்னது இருக்கும். நம்ம அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு. இந்த நாள் அநேகர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, அதனால தான் அவங்க மேலே ஆண்டோடைய கிருபையே இல்லை. நமக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். நமக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்து கொள்ளும், ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து செல்லும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். மனிதருக்கு பயப்படாதுங்க, வேறு யாருக்கும் பயப்படாங்க, இயேசுக்கு பயப்படுங்க. உங்களை பார்க்கிற அந்த இயேசுக்கு பயப்படுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிற அந்த இயேசுக்கு பயப்படுங்க. பயந்து அவருடைய வழியில் நடங்க. அந்த இயேசு தம்முடைய கிருபை உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறாரு. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிப்பவரே பரலோக தேவனே, உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆவியானவர் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுலை பார்த்து சொன்னீரேப்பா, என் கிருபை உனக்கு போதும். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடைய கிருபை மாத்திரம் போதும்ப்பா. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளில் உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக நீங்கள் சொன்னபடியே அப்பா, உங்களுடைய கிருபையை அவங்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. கர்த்தருக்கு பயந்தவர்களுமே அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுப்பா. அப்போ உங்களுக்கு பயப்படுகிற பயத்தில் உள்ள ஒவ்வொரு நாள் நடக்க உதவி செய்வீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.